வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மேடவாக்கத்தில் இருக்கிற இந்த பிளாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே வருதுன்னா மேடவாக்கம் சிபிஐ காலனி, வேளச்சேரி தாம்பரம் ரோட்லேருந்து இந்த பிளாட் வந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வரும். இது ப்ராப்பர் மேடவாக்கத்தில் வரும், உங்களுக்கு வேங்கவாசலில் வராது. இதனுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு லேண்ட் வாங்குற ஐடியா இல்லை, உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு தேடிங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே ஒரு டெவலப்பான ஒரு ஏரியா தான். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வீடுஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு லொக்கேஷன் தான் இது. அதனால் ஏரியா நீங்கள் டெவலப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம காமிக்கிறது எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டு தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். இது எங்கே வருதுன்னா, இது வந்து 2 வழி இருக்குது என்ட்ரன்ஸு. இது வந்து மேடவாக்கம் புத்துக்கோயில். இந்த புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடு வழியாக வந்தீங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி வரும் உங்களுக்கு. நம்ம வீடியோவில் சில லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லேண்டை வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் வேங்கவாசல் சரௌண்டிங்கில் பண்ணுறதுனால சில வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் சைட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் ரைட் எடுத்து உள்ளே வரணும். வேளச்சேரி சைட்லேருந்து வந்தீங்கன்னா அந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும். இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸு. இது வந்து காளீஸ்வரி டவர். நீங்கள் வேளச்சேரிலேருந்து வரும்போது இந்த பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனை தாண்டி அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா இந்த காளீஸ்வரி டவர் வரும். இந்த காளீஸ்வரி டவருக்கு பக்கத்து ரோடு வழியாக வந்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் அதே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். இது வந்து மேடவாக்கம் சிபிஐ காலனி உள்ளே வர மெயின் ரோடு. இங்கே வந்து இந்த சிபிஐ காலனி சரௌண்டிங் ஃபுல்லாகவே மெயின் ரோடு போட்டுட்ருக்காங்க. அது நீங்கள் சைட் விசிட் வரும்போது பார்க்கலாம். இந்த ரோடு வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா ஏரியா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த பிளாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. இது மொத்தம் 14 பிளாட். இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இதில் 3 மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட்டு சைஸ். இது ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடி வரும். ஃப்ரண்ட்டு பேக்கு 30 அடி வரும். இந்த ஈஸ்ட் சைடு 37 அடி வரும். வெஸ்ட் சைடு 35 அடி வரும் உங்களுக்கு. 1080 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு ஒரு 30 அடி ஃப்ரண்டேஜோடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டு. சவுத் ஃபேஸிங் பிளாட்டாக இருந்தால் கூட 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால நாங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு கூட கட்டிக்கலாம். அடுத்த பிளாட்டு பார்த்திங்கன்னா 1512 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இன்னொரு 3வது பிளாட் வந்து பார்த்திங்கன்னா 2163 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிளாட் வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த லேஅவுட்டில் இருக்கிற ரோடு இந்த விஷயம்லாம் ஃபியூச்சரில் மாறிடுங்க. ஏன்னா என்டையர் மேடவாக்கமும் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற ஏரியாலாம் ரோடெல்லாம் நீட்டாகிடுச்சு. இப்போ இந்த லேஅவுட்டில் இருக்கிற ரோடு விஷயமா ஃபியூச்சரில் நல்லா நீட்டாகிடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் லொக்கேஷன் அட்வான்டேஜ் தான் பார்க்கணும். நீங்கள் மேடவாக்கத்தில் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா ஏரியா இன்னும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அப்போ வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம இதை தவிர பார்த்திங்கன்னா மேடவாக்கம் சரௌண்டிங்கில் வேறு சில வீடியோவை போட்டிருக்கோம். மேடவாக்கம் வேங்கவாசல் சித்தாலப்பாக்கம் சரௌண்டிங்கில் அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் ஏதாவது லேண்டு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். நீங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.